வணக்கம். ஒளி உலகில் இருந்து மின்குரல்கள் 2வது பாகத்துல மார்ச் மாத செய்திகள் 1945ஆம் வருடத்தில் பெறப்பட்டது. அதை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தொடரலாம். சுவாமி விவேகானந்தர் பேசுறாரு. எங்கும் எலும்புகளின் குவியல்களை நீங்கள் காண்பீர்கள். விஷயம் அதன் உச்சத்தை எட்டியுள்ளது. என்னுள் அடக்க முடியாத கோபம் பொங்குகிறது. நீங்கள் அதிலிருந்து விலகி இருங்கள். காரணம், நம்மிடையே இருக்கும் உயர் அதிகாரியே அழிக்கும் நிலையை நோக்கி நகரும் போது, அதாவது குறிப்பாக நீங்கள் நகரும் போது, நாம் அனைவருமே நம்முன் இருக்கின்ற அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு அதில் மட்டுமே ஈடுபட வேண்டியிருக்கும். அதாவது உயர் அதிகாரின்னு அவர் சொல்றது பாபுஜியை தான். பாபுஜிக்குள்ளாரையே அந்த கோப அலைகள் உருவாயிருக்கு. அதனால அவருமே அதை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவரே அங்க நகர்ந்தால் நாங்களும் அதே வேலையை தான் செய்ய வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்றார். மதிப்பிற்குரிய லாலாஜி, பாபு மதன் மோகன்லாலிடமிருந்து வந்த கடிதத்தை பார்த்ததும் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அன்பு ராம்சந்திராவிடம் கேட்டேன். அவர், என் பிரபுவே, உங்களுக்கு ஆலோசனை வழங்கும் அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஆனால் நான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன். முதலில் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், மீண்டும் முயற்சி செய்யுங்கள் என உயரிய தூய பண்பாட்டுடன் பதிலளித்தார். இது இந்த மாதிரி பாபு மதன் மோகன்லால் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒரு யூகம். அப்படின்னா, இந்த மாதிரி நான் போய் பேசினேன், அவங்க யாரும் மாறுற மாதிரி தெரியல, அவங்களுக்குள்ளார ஒரு எந்த மாற்றமும் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு கிடைக்கலங்கிற மாதிரி அதை எழுதிக்கலாம். அப்ப அதுக்கு லாலாஜியுடைய பதில் இந்த மாதிரி இருக்கு. அப்ப நான் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி இருக்காங்களே என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நேரடியாக கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு பெரிய மனுஷன் மாதிரி நம்ம பதில் சொல்லுவோம். தாஜியே இருக்காரு, நம்மளை கூப்பிட்டு இது மாதிரி இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் டக்குன்னு? ஆஹா, நம்ம கிட்ட கேட்கிறாரு, அப்ப நம்மளுடைய நிபுணத்துவத்தை காட்டுவோம். என்னப்பா, இங்க ஒரு ஆசிரமத்துல ஒரு கட்டடம் கட்டலாமா, இவரை ரிசப்டர் ஆக்கலாமா அப்படின்னு கேட்டாலாம் நம்ம என்ன சொல்லிடுவோம்? நம்மளை கூப்பிட்டு கேட்கிறாரு ஒரு வேலைன்னு ஒரு கற்பனை பண்ணிட்டா நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? செய்யலாமா சார், ஆனா இவர் அதுக்கான தகுதி உள்ளவர் தான், செய்யுங்க செய்யுங்க அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா இவரெல்லாம் ஆட்டலாம், பிரச்சனை வரும் அப்படி இப்படி பேசுவோம். இல்ல, இந்த இடத்துல கட்டடம் கட்டி பிரயோஜனம் இல்லை, இது சரிப்பட்டு வராது அப்படி சொல்லுவோம். ஆனா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கத்துக்கணும்னா இதை படிக்கணும். உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, இது உண்மை, அதாவது வாய் வார்த்தை கிடையாது, அப்படி ஃபீல் பண்றாரு பாபுஜி. ஆனா நீங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு ஒரு புத்தகத்துல படித்தது ஞாபகம் வருது, அதை மட்டும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். அந்த புத்தகத்துல, முதலில் நீங்கள் வெற்றி பெறவில்லை, ஒரு முயற்சி செய்யும் பொழுது வெற்றி பெறவில்லை என்றால் அதுக்காக அதை கைவிட்டு விட வேண்டாம், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு படிச்சேன். அது இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதை மட்டுமே உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பண்பாட்டோட பதில் சொல்லிட்டேன். இது எப்படின்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் மாஸ்டர் அப்படி கூட சொல்லலாம் எடுத்த எடுப்புலயே. அதுல அந்த மரியாதை கிடையாது, அந்த பணிவு கிடையாது. ஸோ உண்மையிலேயே அந்த ஹார்ட் முழுக்க பணிவு பொங்கி வழியும் பொழுது அந்த வார்த்தைகள் எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறத நம்ம பாபுஜி கிட்ட கத்துக்கணும். அதனால அவரு ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு. அதை லாலாஜியும் பாராட்டுகிறார். இதை விட சிறந்த பதில் எப்போதும் இருக்க முடியாது. நான் எனக்கு வெளியே மகிழ்ச்சியை உணர்ந்தேன். அந்தோ இந்த அறிவு மற்றும் புரிந்து கொள்ளுதலின் உச்சத்தை போதுமான அளவு பாராட்ட எவருமே இல்லையே. இந்த கணம் சுவாமி விவேகானந்தரிடம் நான் சொல்ல போகிறேன். உண்மையை சொல்வதெனில் இந்த பதில் என் இதயத்தை கசக்கி பிழிந்து விட்டது. உங்களுக்கு அளிக்க ஆசைகளை தவிர இப்போது என்னிடம் வேறு எதுவும் இல்லை. இப்போது நான் இங்கிருந்து செல்கிறேன். இதுக்கு சுவாமி விவேகானந்தர் பதில் சொல்றார். இந்த வார்த்தைகளை நான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அனுப்புகிறேன், முடிவிற்காக காத்திருங்கள். எந்த வார்த்தைகள்னா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இன்னும் கொஞ்சம் பொறுமையா முயற்சி செய்வோம் அப்படிங்கிற வார்த்தைகளை நான் பகவான் கிருஷ்ணருக்கு அனுப்புறேன். அவர் என்ன பதில் சொல்றாரு, பொறுத்திருக்கணும்னு சொல்றாரா, இல்ல தொடரணும்னு சொல்றாரா, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணர், பிற்பகல் 12:17 உங்களது பிரார்த்தனை என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வேலையை நான் என் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறேன். பதேகருக்கு சொல்கிறேன்.
இப்போ இந்த வேலை, அதாவது இந்த பாபுஜி வாரிசாக நியமிக்கப்படுற அந்த வேலை எப்படிலாம் நகர்ந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது, முதல்ல லாலாஜி எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு பாபுஜிக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கணும், உங்களை வந்து இந்த நிலைமைக்கு உயர்த்துறேன், இதுக்கு ஒரு பொது செயலாளர் நியமிக்கணும், அவர் சொல்றபடி கடித போக்குவரத்து அப்படின்லாம் கொண்டு வந்தார் ஒரு லெவல் வரைக்கும். அதன் பிறகு அவருடைய குடும்பத்திலேயே பெரிய எதிர்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. அதை அவர் வந்து ஓரளவுக்கு மேல தவிர்க்க முடியல. அவருடைய அந்த எண்ணத்தை அவங்க குடும்பத்துல உள்ளவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிஜிடா இருக்கிறாங்கன்னு தெரிந்தவுடன் அந்த வேலைகளை சுவாமி விவேகானந்தர் பொறுப்புல ஒப்படைச்சார். இப்ப சுவாமி விவேகானந்தர் ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு போனார். அவருடைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த ஐஎஸ் அப்படிங்கிறவரை டெவலப் பண்ணி கொண்டாரு. அவர் மூலமாக இதெல்லாம் அங்க போறதுக்கு, அந்த பத்தேகர்ல போய் அந்த சூழ்நிலைகளை மாத்துறதுக்கு அப்படின்னு அவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் 1 மாதம் 2 மாதமா அவர் அதுல கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுலயும் வந்து பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லை. இப்ப ஃபைனலா அடுத்த கட்டமாக ஸ்ரீகிருஷ்ணர் தானே அந்த பொறுப்பை ஏற்கிறார். சுவாமி விவேகானந்தர், நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் பணியை இப்போது இன்று மதியம் 12:20 மணிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார். மதிப்பிற்குரிய லாலாஜி, ஸ்ரீ கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் சுழல தொடங்கிவிட்டது. சுவாமி விவேகானந்தர், பிற்பகல் 1:50 மணி. நிலைமை மீண்டும் முக்கிய திருப்பத்தை எடுத்துள்ளது. இதோ ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து உங்களுக்கான அறிவுறுத்தல்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், ஒருவேளை வெற்றி பெறாவிடில், அதாவது நீங்கள் அந்த அமைப்புக்கு பிரதிநிதியாக நியமிக்கப்படாவிடில், அந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படவில்லை என்றாலும் மகாபாரத போரின் போது 18 நாட்களுக்கு நான் திறந்து வைத்திருந்த அந்த கண்ணை திறக்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன். இது முன்னாடியே ஒரு இடத்துல லாலாஜி பேசியிருந்தார், சொல்லியிருந்தார், உங்களுக்கு வந்து அந்த கண் வந்து திறக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கு. இது பின்பண்டையில இருக்கிற இந்த கண்ணானது அழிவுக்கான கண்ணு. இது வந்து மகாபாரத போர் காலத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் 18 நாட்களுக்கு திறந்து வைத்திருந்தார். ஆனால் இது எந்த காரணத்தை கொண்டு இந்த கண்ணை திறக்கக்கூடாதுன்னு லாலாஜி சொன்னதை நம்ம ஏற்கனவே படிச்சோம். பாபுஜி அந்த நிலைமைக்கு எப்பவே உயர்த்தப்பட்டார். இப்ப அந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டது இப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு நேரடி அனுமதி கொடுக்கிறார். அழிவுக்கான கண்ணை திறந்து வைக்க அனுமதிக்கிறேன். அப்ப 2 பக்கமும் அழிவுகள் ஏற்படும். அழிவுகள் ஏற்படும்னா கலவரங்கள் ஏற்படலாம், ஒரு சின்ன ஒரு கைகலப்பு ஏற்படலாம், அல்லது பெரிய அளவுல சண்டை ஏற்படலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஒரு அழிவுக்கான சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகும் பொழுது என்ன வேணாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த கண்ணை திறந்து வைப்பதற்கு உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். ஆனால் அந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். இப்ப லாலாஜி குறிப்பிட்டு சொல்றார், இதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் போது என்னிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கு இந்த பவரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லா சீடர்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த சக்தி பிரத்யேகமாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் பரிசாகும். எனது குறிப்புகளில் அதை பற்றிய குறிப்பு உள்ளது. இந்த பிரத்யேக சக்தி அசாதாரணமான சந்தர்ப்பத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இப்ப ஜக்கு பேசுறாரு, பிற்பகல் 2:05 மணி. இப்போது நானும் பொறுமை இழந்து விட்டேன். டியை அழிக்க நான் அனுமதி அளிக்கிறேன். இவ்வளவு நீண்ட காலமாக நான் பணிபுரிந்து வருகிறேன். ஆனால் இப்போது கோபத்தை உணர்கிறேன். ஒரு நீண்ட காலமாக பணிபுரிஞ்சு அந்த டி அப்படிங்கிறவர் வந்து ஜக்மோகன் நரேனுடைய ஒரு நேரடியான ஒரு சீடராக இருந்தார் ஒரு காலகட்டத்துல. அவருடைய பெயரை நான் சமீபத்துல மறந்துட்டேன். தீனாநாத் நினைக்கிறேன். எஸ், தீனாநாத். அவரு வந்து ஜக்மோகன் அவரு அமைப்பு அவர் ஒரு அமைப்பை நிறுவி அங்க எல்லாருக்கும் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் சீடர்கள்லாம் இருந்தாங்க அவரு இங்கே இருக்கும்போது. அதுல முக்கியமானவர் தீனாநாத். அவரை அழிக்க நான் அனுமதி அளிக்கிறேன். இவ்வளவு நீண்ட காலமாக நான் பணிபுரிந்து வருகிறேன். ஆனால் இப்போது என்னிடம் கோபத்தை உணர்கிறேன். எம்மன் விஷயத்தில் கூட நான் பரிந்துரை செய்யவில்லை. உண்மையை சொல்வதெனில்
இது பிரளய காட்சியை போல இருக்கிறது. உயரிய சக்தியே, மிக உயரிய சக்தியே வேலையில் இறங்கி உள்ளது. அதை தடுக்க எவருக்கும் மனமில்லை. அவர் சொல்றது ஸ்ரீகிருஷ்ணரை சொல்றார். மரியாதைக்குரிய சகோதரரே, நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை சமர்ப்பிக்கிறேன். முடிந்த அளவிற்கு நீங்கள் கோபத்திலிருந்து விடுபட்டிருங்கள். உங்கள் நிலை எதுவாக இருந்தாலும் எனக்கு அது நன்றாக தெரியும். மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப், அமைதியாக இருக்க ஒரு காரணம் நீங்கள் கோபப்படக்கூடாது என்பதுதான். இவ்வளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் சுச்சுவேஷன் வருது. ஆனால் இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகாம இருக்கும் எது வரைக்கும்னா நீங்கள் கோபப்படாமல் இருக்கும் வரை. ஏன்னா நீங்க தான் ஆதார சக்தி. உங்களுக்குள்ளார ஒரு கோபம், ஒரு எரிச்சல் உணர்வு கடுமையா உருவானுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த சக்திகள் எல்லாம் உங்கள் மூலமா செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால ஜக்கு அந்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு தன்மையை திரும்பியும் சொல்றார். நீங்க கோபப்படாம இருங்க. எங்க லாலாஜி நிறைய விஷயங்களை சொன்னாலோ அல்லது அவர் ஒரு அளவுக்கு மேல கடும் கோபத்துக்கு ஆளானாலோ அதை பார்த்து நீங்களும் கோபப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிங்கிறதுனாலதான் லாலாஜி சாஹேப்பே அமைதியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் கோபப்படக்கூடாது. சைதன்ய மகாபிரபு, நான் ஒரு அமைதியான ஆன்மா. எனக்கு ஒருபோதும் கோபம் வந்ததில்லை. எவருக்கும் எந்த தொல்லையையும் ஏற்படுத்த நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. எனினும் நிகழ்வுகளின் போக்கு நானும் ஆயுதங்களை எடுத்து விடுவேனோ என்ற விதத்திலான ஒரு திருப்பத்தை எட்டியுள்ளது. விஷயங்கள் அந்த திக்கில் சொல்கின்றன. ஏன்னா ஏற்கனவே சைதன்ய மகாபிரபு அவருடைய சக்திகள் அனைத்தையும் அவருக்கு கொடுக்கறதா, யாருக்கு கொடுக்கறதாக, பாபுஜிக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு முன்னாடியே. அதோட இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுல பாத்தீங்கன்னா பாபுஜிக்குள்ளார ஒரு எரிச்சல் உணர்வை உருவாக்கி அது சம்பந்தமா ஒரு டெஸ்டும் வச்சார். ஒருத்தர் பாபுஜி கொடுத்த சிட்டிங்கை பத்தி ரொம்ப இதுவா பேசினார். மட்டமா பேசுற போது பாபுஜிக்குள்ளார ஒரு எரிச்சல் உணர்வை ஏற்படுத்திட்டு அதுல இருந்து பாபுஜி எப்படி ஒர்க் பண்றாருங்கிறத பார்த்துட்டு அடுத்த நாள் சொல்றாரு, அந்த மனிதன் ஒரு துடுக்குத்தனம் மிக்கவர். அவர்கள் செய்த வார்த்தைகள் மூலமாக நீங்க அதுக்கு பதில் அளிக்கும் போது உங்களுக்குள்ளார ஒரு எரிச்சல் உணர்வு ஏற்படுது. அது என்னோடதுதான். அதை நான் உங்களுக்கு கொடுத்து பார்த்தேன்லாம் படிச்சிருக்கேன், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவரு என்ன பண்றாரு, அவருக்குன்னு உரிய சக்திகளை அவர் எதையுமே அவருடைய காலத்துல பயன்படுத்தல. அவருடைய நிலையை அவர் பக்திமான், பக்தியோ கிருஷ்ணாங்கிற பேரை சொன்னா தன்னை எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதியில ஆழ்ந்து போற ஒரு மகானாகத்தான் அவர் இருந்தார். கிருஷ்ணரை தவிர எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவர். அவர் சொல்றாரு, அவரும் இப்பொழுது இந்த விஷயத்துல ஒரு கோபம் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றேங்கிறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, தான் தவறு செய்யாத போதும் ஒருவர் மன்னிப்பு கேட்கக்கூடும். ஆனால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படக்கூடாது என்பது என்ன ஒரு கொடுமை. பாபுஜியுடைய நிலைமைதான் சொல்றார். அவர் எந்த தவறும் செய்யல, இருந்தாலும் அவர் அனைவரிடமும் சென்று ஒரு மன்னிப்பு கேட்கிற மனநிலையில பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் அவருக்கு மன்னிப்பே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். ஒருத்தன் தப்பே செய்யாம நடந்த தப்புக்கு தானா முன் பொறுப்பு எடுத்துட்டு மன்னிப்பு கேட்கறான். அது ரொம்ப பெருந்தன்மை. தப்பு செய்தவனையே மன்னிக்கணுங்கிறது தான் தர்மம். ஆனா தப்பே செய்யாம ஒருத்தன் மன்னிப்பு கேட்கும் போது அவனுக்கு மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு கொடுமை. எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்தது தவறல்ல, அது எனது கட்டளை தான். நான் கூறியது முன்வைக்கப்படும் போது கூட நம்பாதவர்கள் தான் இந்த தவறுக்கு உரியவர்கள். பக்த மீராவின் வரலாற்று உதாரணம் கவனிக்கத்தக்கது அல்லவா? ஸ்ரீ கிருஷ்ணரால் தனக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டதால் கொடிய விஷத்தை கூட அவர் உட்கொண்டார். ஜக்கு, டீயை இப்போதே என்னிடமிருந்து துண்டித்து விடுங்கள். பாபுஜி, உத்தரவு நிறைவேற்றப்பட்டது. சுவாமி விவேகானந்தர், இது அன்பிற்கான ஒரு எடுத்துக்காட்டு. நான் ராம்சந்திராவை காண விரும்பினேன். உடனே அவர் அங்கு வந்துவிட்டார். அதாவது சூட்சும வடிவத்துல வந்துட்டார். இடைநிறுத்தம். சுவாமி விவேகானந்தர், இந்த விஷயம் முக்கியமான மற்றொரு திருப்பத்தை எடுத்துள்ளது. உங்கள் அன்னையின் பிடிவாத குணமே இதற்கு காரணமாகும். இதற்கு பேரழிவு உருவாக்கப்பட்டுள்ளது. ராமச்சந்திர, உங்கள் இதயத்தின் 2 அலைகள் விஷயத்தை முடித்து விட்டிருக்கின்றன. எனது தாயார் தெய்வீக அதிருப்திக்கு ஆளாக்கிவிட்டார்.
2 கோப அலைகள் அவருடைய இதயத்திலேருந்து போகுது. அதுவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை, ஏகப்பட்ட பேருக்கு நிறைய ஒரு அழிவை, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக அது மாற போகுது அப்படின்னு சொல்றாரு. பாபுஜி எப்பயுமே அவர் கோவப்பட்டாலும் சரி, அவர் டிரான்ஸ்மிட் பண்ணாலும் சரி, இந்த அலை வடிவத்துல அதை அனுப்புறதுங்கிறது அவருடைய ஒரு இயல்பாக தான் இருக்கு. பிரிசெப்டர் ஒர்க்லையுமே அவரு அதே மாதிரி சொல்லியிருப்பார் பல இடங்கள்ல. அந்த அலைகளை அனுப்புங்கள், சுத்திகரிப்புக்கான அலைகள். நீங்க இந்த ஓசனா பிளிஸ் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னாலும் இந்த அலைங்கிற கான்செப்ட் அவர் கொண்டு வரும். இதயத்தில் இருந்து கோப அலைகள் இல்ல ஒரு அழிவுக்கான ஒரு அலைகள் அவருடைய இதயத்திலிருந்து கிளம்பி போனா போதும். அந்த 2 பல்ஸ் போதுமானதா இருக்கு. 2 ரிப்பிள்ஸ் அது மட்டுமே பல விஷயங்களை முடித்து விட்டு இருக்கின்றன. என்னுடைய தாயும் கூட தெய்வீக அதிருப்திக்கு ஆளாகிவிட்டார் அப்படின்னு ஜக்கு சொல்றாரு. மதிப்பிற்குரிய லாலாஜி இது சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க கோப அலைகளை வெளில அனுப்புனது உங்கள் தவறு அல்ல. இதயத்தில் ஏற்பட்ட இந்த 2 எழுச்சிகளும் உங்களுடையதல்ல, என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் சகிப்புத்தன்மை அதன் வரம்பை எட்டிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னும் களத்தை விட்டு வெளியேறிவிடவில்லை. என் கோபம்தான் உங்களுக்குள் இந்த விளைவை ஏற்படுத்தியது சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். இங்குள்ள நிலையை நான் கூர்ந்து கவனித்தேன். நிகழும் விஷயங்கள் சரியாக இல்லை. சுவாமி விவேகானந்தர் இரவு 9:15 மணிக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னமும் இங்குதான் இருக்கிறார். விஷயம் மோசமாவதிலிருந்து மிக மோசமாகி கொண்டிருக்கிறது. நிலைமைகள் சீரடையவில்லை. தன்னால் உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை பறிக்க முயற்சிக்கும் நபர்களின் முகங்களை காண நமது பிரபு இப்போது விரும்பவில்லை. இப்போது அவர் அளவு கடந்த கடும் கோபத்தில் இருக்கிறார். இது ஏன் இப்படி இப்ப டைம் போட்டு பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:10, 9:15, 9:20 ஒரு மாசத்துக்கு முன்னாடி படிச்ச செய்திகளை பார்க்கும் பொழுது, நீங்க பண்டாராவுக்கு போகும் பொழுது அங்க உங்களுக்கு நிமிடத்திற்கு நிமிடம் அங்கு என்ன நிகழ்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்போம்னு விவேகானந்தரும் லாலாஜியும் உறுதி கொடுத்திருந்தாங்க. அதுதான் இங்க நடக்குது. அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு முறை என்ன போனா இருக்கு, அவங்க 2 பேரும் பேசிக்க. பதேகவரோட நிலைமை என்ன, லாலாஜியினுடைய வீட்டுல என்ன நடக்குது, பண்டாராவுக்காக முன்னாடியே அங்க தங்கி இருக்கவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க வீடியோ கான்பரன்ஸ்ல பார்க்க முடியாது. அந்த காலத்துல போன் கிடையாது. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு அங்க இருக்கிற நிலைமைகள் அனைத்தும் இந்த மாதிரி சூட்சுமமாக பாபுஜிக்கு சொல்லப்படுகிறது எல்லாமே. அதுவும் நிமிடத்திற்கு நிமிடம், ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த நிலைமை எப்படி இருக்கு, இப்ப நிலைமை எப்படி இருக்கு, இன்னும் 2 பேரு அந்த பக்கம் பேசுறாங்க. அவங்க உங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் வந்துடாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு ஆலோசனை பண்றாங்க. அதுதான் அவங்க நிலைமை மோசமாகுது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம இந்த இடத்துல கற்பனை பண்ணிக்கணும். இப்ப 29 மார்ச் 1945 பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்காக கூறப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்போது அன்பு ராமச்சந்திர ஈடு இணையற்ற கண்ணியமான நடத்தையை கடைபிடித்தார். அவர் முதலில் சுவாமி விவேகானந்தரை மிகுந்த மரியாதையுடன் வணங்கினார். அது அவருடைய இயல்பாக இருந்தது. பின்னர் சைதன்ய மகாபிரபுவை வணங்கினார். என் முறை வந்தபோது அவர் தனக்கு முன்பாகவே மிக்க மரியாதையுடன் வணங்கினார். இந்த வாக்கியத்தை வார்த்தைகளால் போதுமான அளவு வெளிப்படுத்த இயலாது. அதில் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் என்னவெனில், அவர் தனக்கு முன் தாழ்ந்து பணிந்து தன்னையே வணங்கினார். சொல்றது பார்த்தா நமக்கு கொஞ்சம் இது சாதாரண மனிதர்கள் இதை நல்ல விஷயம்னே சொல்ல மாட்டாங்க, நல்ல விஷயமா நினைக்க மாட்டாங்க. ஆனா இங்க அன்பின் மிகுதியினால நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். என்னன்னா, சுவாமி விவேகானந்தரை அவர் தனக்கு முன்னாடி இருக்கிறதா நினைத்து பணிந்து வணங்குற பாபுஜி, சைதன்ய மகாபிரபுவை மிகுந்த மரியாதையோடு பணிவோடு தலை குனிந்து வணங்குற பாபுஜி, லாலாஜியை வணங்கும் பொழுது என்ன பண்றாரு, எதிரில லாலாஜி இருக்கிறார் நினைச்சு வணங்கல. அவர் தன்னையே தனக்கு முன் தாழ்ந்து வணங்கி கொண்டார். தன்னையே பணிந்து, பாபுஜி தன்னையே பணிந்து வணங்கி கொண்டார், தனக்கே வணக்கம் போட்டுட்டாராம். ஏன்னா
அங்க இருக்கு லாலாஜி உண்மையிலேயே எங்க இருக்கிறாரோ அங்கதானே வணங்க முடியும். அவர் தனக்குள்ளார இருப்பதாக பூரணமா உணர்ற பாபுஜி வெளியில எப்படி வணங்க முடியும்? அதனால அவர் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் என்னவெனில், அவர் தனக்கு முன் தாழ்ந்து தன்னையே வணங்கி கொண்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா, இதுதான் கண்ணியமான நடத்தை அப்படின்னு லாலாஜி சொல்றார். இதை நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா இது நமக்கு நெறி பிறழ் நடத்தையாக, மனம் பிறழ்ந்த நிலையில செய்யற நடத்தையாக தோணும். ஆனா அவங்க அத எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு விஷயமாக பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு பாபுஜி தனக்குள்ளார லாலாஜியினுடைய முழுமையான அந்த ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் போடுறப்ப கூட தனக்குள்ளார லாலாஜி இருப்பதா நினைச்சு தன்னையே வணங்கி கொள்கின்ற ஒரு தன்மை. இது ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்ததை தாண்டி போகுது இல்லையா? அதனாலதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒரு இடத்துல விவேகானந்தர், உங்களுடைய அன்பு ஸ்ரீ ராதாஜிக்கு கிருஷ்ணர் மீது இருந்த அன்பை விட அதிகமானது அப்படின்னு சொல்லிட்டார். அதை இங்க பாபுஜி செய்கையால காட்டுறாரு. அதை லாலாஜியும் பாராட்டுகிறார். சுவாமி விவேகானந்தர், மிக மிக உயரிய ஆற்றலை நான் உங்களுக்கு மாற்றப் போகிறேன். இந்த நேரத்தில் அவ்வாறு செய்வதிலிருந்து நமது பிரபு என்னை தடுத்து கொண்டிருக்கிறார். அதை நான் உங்களுக்காகவே ஒதுக்கி வைத்திருந்தேன். அந்த இடத்தை நீங்கள் அடைந்தவுடன் அது உங்களுக்கு உடனடியாக மாற்றப்படும். அவர் இன்னும் பதேகர் போல, இடையில ஒரு இடத்துலதான், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு ஊர்லதான் அவங்க வெயிட் பண்றாங்க. அந்த ஊர் பேர் ஃபரூக்காபாத்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பதான் சொல்றாரு, நீங்க இந்த ஊர்ல வெயிட் பண்ணி போறீங்க, நீங்க அங்க போன உடனேயே உங்களுக்கு இந்த எனர்ஜியானது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க ஒரு முழுமையான ஒரு ஆற்றல் களஞ்சியமா தான் அங்க போவீங்க. ஆனால் இந்த ஆற்றலை உங்களுக்கு மாற்றி இருப்பதனால இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்றைய உணவாக பால் மட்டுமே அருந்துங்கள், பழுத்த பழங்களை உண்ணலாம். இது உங்களுக்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடம் சேமித்து வைத்திருந்த பரிசு. உங்களது மதிப்பிற்குரிய மாஸ்டருடன் உங்களை பற்றி, உங்கள் மனோசக்தி குறித்து நாங்கள் பேசினோம். இப்போது நீங்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன் அதை இன்னும் கொஞ்சம் அதிகரித்திட நாங்கள் தீர்மானித்துள்ளோம். காரணம், எரிச்சல் அடையும் சுபாவம் உங்கள் தந்தையிடமிருந்து மரபு வழியாக உங்களிடம் வந்துள்ளது. நமது பிரபுவின் குறிப்புகளில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ள காரணங்களுக்காக இதை நாங்கள் நீக்க விரும்பவில்லை. இதையும் நம்ம ஏற்கனவே கூறப்பட்டுள்ள காரணங்கள் போது ஒரு அக்டோபருக்கு முன்னாடி நவம்பர் ஒரு செப்டம்பர் வாக்குல நீங்க படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த பேரண்ட்டுக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு தன்மையாக இந்த எரிச்சல் உணர்வு இருக்கு. இதை நான் விட்டு வைத்திருக்கிறேன் அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. இதையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க இங்க இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம இருப்பீங்க. அதனால பாபு மதன் மோகன்லாலோட சில சம்ஸ்காரங்களையும், உங்க அப்பா வழியில நீங்கள் பெற்ற சில தன்மைகளையும் நான் உங்கள்ட்ட இருந்து எடுக்காம வச்சிருக்கேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு தான் தாண்டி வந்திருக்கோம். புத்தகம் வைத்திருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. திரும்பி அங்க போய் அந்த பகுதியை பெரட்டி பார்க்க முடியும். அப்பதான் இதுல இருக்கிற கண்டினியூட்டி புரியும். அப்பப்ப அவங்க சொன்னாலும் அவங்க ஒரே லைன்ல கொஞ்சம் கூட மாறாம முன்னாடி சொன்னதை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி எங்க சொன்னோங்கிறதையும் சுட்டி காட்டிதான் அதை செய்யறாங்க. இதுல இன்னொரு குறிப்பு அவர் கொடுக்கறதுல முக்கியமானது என்னன்னா, எரிச்சல் உணர்வு யாருக்கெல்லாம் வருதோ அதிகமா அவங்கள்ட்ட மனோசக்தி கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம இங்க எடுத்துக்கணும். முக்கியமான ஒரு டெக்னிக்கல் ரீசன் சொல்றாங்க. உங்கள் மனோசக்தி குறித்து நாங்கள் இப்போது பேசினோம். நீங்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன் அதை இன்னும் கொஞ்சம் அதிகரித்திட நாங்கள் தீர்மானித்துள்ளோம். ஏனென்றால் எரிச்சல் அடையும் சுபாவம் உங்கள் தந்தையிடமிருந்து மரபு வழியாக உங்களிடம் வந்துள்ளது. அதனால உங்களுடைய மனோசக்தி என்ன பண்ணும், போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா எரிச்சல் அடையும். இது ரொம்ப நீங்க மனோசக்திக்கே போகணும், உடல் சக்தியவே எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கப்பட்டால், உங்கள்கிட்ட சொல்லப்பட்டால் உங்களுக்கு எரிச்சல் வரும். அல்லது நீங்க உடம்பு சரியில்லாம உங்களுடைய எனர்ஜி எல்லாம் இழந்து இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட யாராவது கொஞ்சம் அதிகமா பேசினாலே உங்களுக்கு எரிச்சல் வரும். இதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம்ல. ரொம்ப விலைன்னு ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போய் அப்ப போய் நீ அதை செய்யலையா இதை செய்யலையா இதை சாப்பிடுப்பா இதை எதிர்ப்பாங்கிறப்ப என்னால சாப்பிடவே முடியல, திரும்பி இதை கொஞ்சோண்டு சாப்பிடுப்பா கொஞ்சோண்டு சாப்பிடுப்பான்னா ஒரு பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, உடனே எரிச்சல் அடைவாங்க.
இதை நம்ம பேஷண்ட் எல்லாத்தையுமே பார்க்கணும், நம்மளும் அதே மாதிரிதான் இருக்கோம். இப்ப இங்கெல்லாம் என்னன்னா, உடல் பலகீனத்தினால மனோசக்தியை இழந்து அந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு உணர்வு தான் எரிச்சல் உணர்வு. ஒருத்தருக்கு எரிச்சல் உணர்வு வருது, நமக்கு எரிச்சல் உணர்வு அதிகமா இருக்குன்னா, நாம நம்முடைய மனோபலத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக எரிச்சல் உணர்வை குறைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள ஒரு ரகசிய குறிப்பாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். சுவாமி விவேகானந்தர் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவின் திருப்திக்காக ராமச்சந்திராவின் தலைக்கு மேல் மிக உயரிய ஆற்றல் நீந்தி கொண்டிருக்கிறது என நான் கூறுகிறேன். ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா ரொம்ப ஒரு பயப்படுறாரு, ஒரு வருத்த நிலைமையில இருக்கிறார். பாபுஜிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவரை அங்கே நான் கூட்டிட்டு போகவே விரும்பலங்கிற அளவுக்கு அவர் கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்காக சொல்றாரு, ராமச்சந்திராவின் தலைக்கு மேல் மிக உயரிய ஆற்றல் எப்பொழுதுமே நீந்தி கொண்டிருக்குது. அதை நான் உங்க திருப்திக்காக தான் சொல்றேன். விசையை அழுத்தினால், அதாவது ஒரே ஒரு சின்ன எண்ணம் கொடுத்தால் உடனடியாக அது வெளியே வரும். அதில் தாமதம் எதுவும் இருக்காது. ஒரு வினாடி நேரம்தான் அதற்கு தேவை. ராமச்சந்திர, அந்த ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும். ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்கு அது புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நீங்கள் உண்மையிலேயே அந்த இடத்தை போய் சேரும் பொழுது இந்த ஆற்றல் முழுமை அடைந்திடும் வண்ணம் படிப்படியாக அது உங்களிடம் வர வேண்டும் என உங்கள் மதிப்பிற்குரிய மாஸ்டர் கருதுகிறார். ஒரு சுழற்சி, ஒரு சக்கரம் மாதிரி ஒரு பெரிய ஆற்றல் அவர் தலைக்கு மேல எப்பயுமே இருக்கிற மாதிரியும், அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். நீங்க உள்ளுக்குள்ளார எப்ப நீங்க அதேகர் போறீங்களோ அப்ப முழு ஆற்றலும் உங்கள் தலைக்கு மேல சுழன்றுட்டு இருக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு லாலாஜி சொல்றாருங்கிறத சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. ஆனா என்ன பாராட்டுறாருன்னா, அந்த ஆற்றலானது உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதை உடனடியாக உணர்ந்தது உங்களுடைய கூருணர்வு திறன் அப்படின்னு ராமச்சந்திராவை பாராட்டுகிறார். உண்மையை கூற வேண்டுமெனில் எங்களது ஒவ்வொரு செயலும் எண்ணமும் முதலாவதாக ஸ்ருதி எனப்படும் அதிர்வலைகளின் வடிவில் நேரடியாக உங்களுக்குள் செல்கின்றன. அதன் பின்னரே எங்களிடமிருந்து வார்த்தைகள் வருகின்றன. பண்டைய காலங்களில் நமது தாயகத்தில் இருந்த முனிவர்கள் ஸ்ருதியை மட்டுமே பெரும் திறனை பெற்றது. இது இந்த இடமும் ரொம்ப முக்கியம். வேதங்களுக்கு முன்னாடி, இந்த வேத காலத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை சொல்றார். முனிவர்கள் அந்த அலைகள், பரம்பொருளிலிருந்து வருகின்ற அலைகளை நேரடியாக உள்ள வாங்கி அதை தங்கள் மொழிகளில் வெளிப்படுத்தினார். அப்ப எப்படி இருக்கும்னு கேட்டா, விவேகம் தெய்வீகத்தோட தான் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன், அதை சொல்ற விதம் அவங்களுடைய ஸ்டைல்ல இருக்கும். இதுதான் ஸ்ருதி வர்ற விதம். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒரு ஸ்டைல்ல அது எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஆனா பாபுஜி எப்படின்னா, விவேகானந்தரோட ஸ்டைல்லயே விவேகானந்தர் பேசுவார். அவர் என்ன உணர்றாரோ, இப்ப விவேகானந்தருடைய ஸ்டைல் எப்படி இருக்கும், வீரம் மிக்கதாக, ஒரு தீர்க்கமாக, ஒரு வேகம் நிறைந்ததாக இருக்கும். பாலாஜியோட இது எப்படி இருக்கும், அன்பு நிறைந்ததாக, டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சைதன்ய மகாபிரபுவோடது பக்தியில முழுகுனதாக இருக்கும். ராதாவுடைய இது கிருஷ்ணனுடைய அன்புல தோய்ந்திருக்கும். அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய ஸ்டைல்ல. இது பழைய காலத்துல முனிவர்களுக்கே கிடையாது அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ராமச்சந்திராவை பாராட்டு. நீங்கள் முதல்ல அலை வடிவத்துல எங்க உணர்வுகளை அப்படியே உள்ள வாங்கிருக்கீங்க. எங்களுக்குள்ள நாங்க நினைக்கும் பொழுதே அது அலைகளாக உங்களுக்குள்ளார இறங்கிடுது, ஸ்ருத்தியா. அடுத்தது, எங்கள் எண்ணங்களை எங்க ஸ்டைல்லயே நீங்க பேசுற தன்மையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். இது ரெண்டும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க இருக்கு. இதோட நம்ம இங்க முடிக்கிறோம். இந்த இடத்த மட்டும் படிச்சுக்கிறோம். உண்மையை கூற வேண்டுமெனில் எங்களது ஒவ்வொரு செயலும் எண்ணமும் முதலாவதாக ஸ்ருதி எனப்படும் அதிர்வலைகளின் வடிவில் நேரடியாக உங்களுக்குள் செல்கின்றன. அதன் பின்னரே வார்த்தைகள் வருகின்றன. பண்டைய காலங்களில் நமது தாயகத்தில் இருந்த முனிவர்கள் ஸ்ருதியை மட்டுமே பெரும் திறனை பெற்றிருந்தார்கள். ஆனால் உங்கள் விஷயம் வேறு. அவை இரண்டையும் ஒன்றாக மிக குறுகிய கால இடைவெளியில் நீங்கள் பெறுகிறீர்கள். அவை இரண்டையும், எங்களுடைய உணர்வை அலைகளாக வாங்கிக்கிறீங்க. அடுத்து எங்களுடைய எண்ணங்களை அப்படியே நாங்க எப்படி சிந்திக்கிறோமோ, என்ன வார்த்தைகள் சிந்திக்கிறோமோ
அப்படியே நீங்களும் பெறுகிறீர்கள். இது ரெண்டும் ரொம்ப மைனூட்டான ஒரு சின்ன கேப்ல ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேருகின்றது அப்படின்னு சொல்றாரு. இதோட நம்ம நிறுத்துறோம். இந்த பாரத படிச்சோம்னா தான் அது கனெக்ட் ஆகும். இதை படிச்சிருவோம். இது காலத்தின் தேவை. இந்த காலத்துக்கு இப்படிதான் இருக்கணும். ஆனா பாபுஜிக்கு அப்புறம் மீடியமா வந்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க. மீடியம் சகோதரி அவங்க பேசுறப்பையும், மதர் அவங்க பேசுறப்பையும் பாத்தீங்கன்னா, பாபுஜி என்ன ஸ்டைல்ல என்னென்ன வார்த்தைகளை அவர் இந்த காலத்துல யூஸ் பண்ணாரோ அதே வார்த்தைகளை அவங்க எழுதியிருப்பார். அதே மாதிரி லாலாஜியுடைய காலத்துல அவருடைய நோட்ஸ்ல என்ன மாதிரி வார்த்தைகள், என்ன மாதிரி வாக்கிய அமைப்புகளை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அந்த ஸ்ருதியும் அந்த அவங்களுடைய எண்ணங்களை நேரடியாக ரெண்டையும் பெறுகின்ற தன்மைகள் மாற்றப்பட்டதனுடைய அறிகுறி. இயற்கை இந்த வழியில் தான் செல்கிறது. காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இது மிக புதியதொரு வழிமுறை. பிரம்மச்சரியத்தை உறுதியாக கடைபிடிப்பதை அலட்சியப்படுத்தியதால் மக்கள் இப்போது பலவீனமாகிவிட்டனர். இந்த அமைப்பு முறை நெடுங்காலமாகவே மறக்கப்பட்டு விட்டது. இந்த ஸ்ருதியும் இதுவும் சேர்ந்து வர்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும்னா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். மக்கள் எந்த அளவுக்கு பிரம்மச்சரியத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் இந்த மாதிரி ஆற்றல்களை எல்லாம் பெறுவார்கள். உங்களது வாழ்க்கைக்கு பின்னரும் உங்களது ஆன்மீக வாரிசு மூலம் தொடர்ந்திடும் வகையில் ஒரு புதிய அமைப்பை நீங்கள் கொண்டு வருவீர்கள். இதை நம்ம நாளைக்கு மீண்டும் இங்கே படிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். மெடிடேஷன்.